Hi everyone. Hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரவன் தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரவன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். 3rd ஆகஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see 3rd ஆகஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. Please fill what about 3rd August for those who are watching this. Wow, Wheel of Fortune ஒரு குட் லக் இருக்க போகுது. ஓகேவா, ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம், பாஸ்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம், மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம். பிகாஸ் அமாவாசை வருதில்ல, அதை ஒட்டி இருக்கிறனால மேபி அது ஒரு பாதிப்பு ஏற்படலாம், ரைட்? பட் இங்கே என்ன ஓவராலாக பார்க்கும்போது அது எல்லாத்துலேயும் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ ஒரு லக் ஏற்படலாம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மாறப்போகுது. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்டாக. ஸோ தேர் வில் பி a நியூ பிகினிங். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக, இது வரைக்கும் பாஸ்ட் நினச்சி ஒரு ஸ்டக் எனர்ஜியில் இருந்திருக்கலாம். பட் இப்போ ஒரு அதையெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நியூ பிகினிங், நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்ற ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆரம்பம் இருக்க போகுது. ஓகே, ஸோ யூனிவர்ஸை நம்பி அது ஸோ எந்த ரிஸ்க்கை பற்றியும் யோசிக்காமல் யூனிவர்ஸை நம்பி ஏதோ ஒரு விஷயம் தொடங்கலாம். சில பேர் பாருங்க, பேஜ் ஆஃப் கப்ஸ், ஜஸ்டிஸ், ஹை பிரிஸ்டஸ். ஓகே, ஸோ ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம், ரைட்? அண்ட் சில சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுக்கான காரணங்களோ இல்லை அந்த சீக்ரெட்ஸோ கூட தெரிய வரலாம். சம் ஆஃபர், சில பேருக்கு லவ் ஆஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மேரேஜ் ஆஃபரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கூட நிறையா ஏற்படலாம், ரைட்? ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். அதுதான் இங்கே பார்க்க முடியுது. நீங்கள் யூனிவர்ஸை கண்டிப்பாக நம்புங்க, உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க அப்படின்றது தான் கிளியராக தெரியுது. ஸோ இங்கே யூனிவர்ஸ் தான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் யூனிவர்ஸை நம்புங்க, உங்களுக்கான விஷயம் உங்களை சேரும். ஓகே, and what is this moon? Please fill it. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே மூன் கார்டு இருக்குது. ஸோ மூட் ஸ்விங்ஸ் பார்க்க முடியுது. இல்லை சில பேர் மேபி உங்கள் பர்சன் உங்களை ஸ்பெல் பண்ணலாம், ரைட்? வேர்ல்டு. ஸோ சப்போஸ் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனோ ஃபைட்டோ இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி அவங்க ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, இல்லை தேர்ட் பர்சன் மூலமாக ஒரு எஃபர்ட் போடலாம். ஓகே, சில பேருக்கு தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக கன்ஃபியூஷன் ஏற்படலாம், ரைட்? ஸோ நீங்கள் அது அதால் மனசு குழப்பிக்க தேவையில்லை. ஓகே, உங்களுக்கே தெரியும், சரியா? பிகாஸ் ஹை பிரிஸ்டஸ் இருக்குது. உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாள். ஏன்னா யாரோ எதையோ சொல்லி குழப்பலாம், அது நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நியூ பிகினிங் இருக்கும். இது வரைக்கும் மனசு ஒரு கஷ்டம் இருந்தது, ஒரு ஏதோ ஒரு அதுதான் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது, புரியாமல் இருந்தது அப்படின்ற சூழ்நிலை மாறி ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியலாக கூட உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், ரைட்? அந்த நிலை மாறப்போகுது. ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். ஒரு நியூ ஜாபோ நியூ ப்ராஜெக்டோ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சில பேர் பிஸ்னஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கும், ரைட்? உங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டக்கூடிய ஒரு டேவாக இருக்கும். அதனால் அந்த மனசை பாதிக்கிற சில விஷயம் ஏற்பட்டாலும் அதுக்குள்ளே மூழ்கி போக வேண்டாம். பிகாஸ் இன்னைக்கு உங்கள் டேலண்ட்டை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. அண்ட் சுற்றி இருக்கிறவங்களால சில பிரச்சனைகள், ஒரு சில ட்ராமா பண்ணலாம், ஈகோ இஷ்யூஸ் ஏற்படலாம். ஓகே, சில குழப்பங்கள் முதலே பார்த்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால்
அது என்னன்னா உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடாதுன்னு இல்லை, உங்கள் ஆசைகள் ரிலேட்டடாக ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதெல்லாம் வந்து நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, சில பாஸ்ட்டை வந்து பேசி ஒரு ட்ராமா பண்ணலாம். ஓகே, அதனால் உங்களால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். சிலருக்கு சாய்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சாய்ஸஸ் வச்சு கொஞ்சம் இரிட்டேட் ஆகலாம். எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஓகே, கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு அதனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய விருப்பம் அப்படின்றத தாண்டி எது சரி அப்படின்றத நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே, விருப்பத்தின் பேசிஸில் டெசிஷன் எடுக்காமல் எது வந்து குட், எது வந்து ஹானஸ்டியாக எப்படி என்ன அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் அதை வந்து தேர்ந்தெடுக்கணும். அண்டு கண்டிப்பாக வந்து ஒரு நியூ எனர்ஜிஸ் பார்க்க முடியுது. இது நல்லாயிருக்கு. ஃபுல் ஏஸ் ஆஃப் கப்ஸ், 3 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள். ஸோ நியூ எனர்ஜிஸ் தெரியுது. ஜாப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், கமிட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், நியூ லவ் ரிலேஷன்ஷிப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும். ஓகேவா, 3rd ஆகஸ்ட் அது ரிலேட்டடாக கூட நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ சுற்றி இருக்கிறவங்க கூட வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இஷ்யூ, ஈகோ இஷ்யூ ஏற்பட்டால் அதை வந்து கண்டுக்காமல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா பேசி சண்டை போட்டு ஜெயிக்கலாம், பட் ரிலேஷன்ஷிப் மிஸ் ஆயிரும். அதனால் எந்த ஒரு குழப்பமான மனநிலையில் எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் வச்சுக்க வேண்டாம். ஓகேவா, ஸோ உங்களுடைய விருப்பங்களையும் வெளியே சொல்ல வேண்டாம், அதை நீங்கள் ரகசியமாகவே வச்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு டே தான். ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்ஆர் நோ பார்க்கலாம். ரைட், 3 கொஷின்ஸும் நினச்சிக்கலாம், இல்லை ஒரு கொஷின் நினச்சி நீங்கள் ஏதோ ஒரு கார்டை சூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ கிவ் யூ 3 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ pile 1, this is pile 1. Pile 2, pile 3. So trust is the என்ன சொல்றது, bottom of the deck, overall energy. So நம்பிக்கை ரொம்ப அவசியம் தேவை. recovery, yes of course, pile 1. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். எஸ் இஸ் யுவர் ஆன்சர். அண்ட் இம்ப்ரூவிங் ஹெல்த், இதுவும் நமக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்கள் சக்ராஸ் எல்லாமே வந்து கிளென்சிங் பண்ணுங்கள். பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகும். எப்படி கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னா சம்வாட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா, இல்லை ஜஸ்ட் உட்காந்து வந்து ஒரு மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங்காக உட்காந்து ஒரு 20 minutes ஒரு ப்ராசஸ் பண்ணுங்கள். அதாவது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ரைட், எண்ணங்களாலும் செயல்களாலும் ஏற்பட்ட குழப்பங்கள், சிக்கல்கள், பதிவுகள் அனைத்தும் முதுகுப்புறம் வழியாக புகை வடிவில் வெளியே போகுது. இப்படின்ற இந்த ப்ராசஸை, இந்த ஒரு தாட் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு 20 minutes உட்காந்துருங்க. ஃபைனலாக பிரபஞ்ச சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே புகுந்து உடல் ஃபுல்லாக பரவி இதயத்தை நிரப்புது அப்படின்னு ஒரு தாட் போடுங்க. அதுவே வந்து ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தான். ஓகேவா, ஸோ நல்லா அதிலே வந்து கிளென்சிங் வந்து நடக்கும். ரைட், ஸோ ஆப்ஷன் 3 அபண்டன்ஸ். வாவ், இது கன்ஃபார்ம் எஸ். ரைட், இதில் வந்து உங்களுடைய சூழ்நிலைகள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அபண்டன்ஸ், ஸோ உங்களுக்கான ஒரு என்ன இப்போ தேவை, அந்த விஷயங்கள் வந்து நிறைவேற போகுது. நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் ஃபினான்ஷியலாக வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு ஏஞ்சல்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, மேரேஜு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் ஒரு மாற்றம் ஏற்படும்.
number 3 choose பண்ணவங்களுக்கு. Okay, yes is your answer. And கிருஷ்ணருடைய guidance பார்க்கலாம். கிருஷ்ணருடைய guidance for you. Be open. God and blessings come in unexpected ways. Be open to receive them. Here also blessings. Okay va? Very nice. First card நமக்கு wheel of fortune. So universe தான் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இத பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஸோ நிறைய இப்போ லைஃப்ல நிறைய அடிபட்டிருக்கலாம். அதான் யூனிவர்ஸ் வந்து டைரக்டா வந்துட்டு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அவங்களுடைய கிரேஸ் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கலாம். யூனிவர்ஸோடைய ஹெல்ப்போ ஒரு சம்வாட் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸோடைய பிளெஸ்ஸிங்ஸ், கிருஷ்ணருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் வந்து கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும், எனி டைம் வரும். அதனால் பி ஓப்பன் டு ரிசீவ் த, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் ஆல்வேஸ் உங்களுடைய மைண்ட் செட்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ தட் கடவுள் கொடுக்கக்கூடிய கிரேஸை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜோடியாக் சைன் போகலாமா அடுத்து? ஸோ ஏரிஸ் மேஷ ராசிக்காரங்களுக்கு 3rd ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது? 9 of Wands, Page of Pentacles, 6 of Cups, Queen of Cups. ஸோ அதிகமாக வந்து ஒரு இமோஷ்னல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனிகோ நீங்கள் இதுவரையும் ஒரு சில பேர் ரீயூனியன் அதை நோக்கி ஸ்டெப் எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா மேபி அதுக்கான எஃபர்ட் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து ஜாப் ரிலேட்டடாக இது வரைக்கும் எஃபர்ட் போடாமல் இருக்கலாம். அதாவது பிகாஸ் நிறைய பேர் வந்து நிறைய காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம், இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்கலாம். பட் இனிமேல் வந்து நீங்கள் ஒரு சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு இடத்துல சில பேர் ஒர்க் பண்ண பிளேஸில் இப்போ அங்கே இல்லை, ஆனால் பழைய பிளேஸ் ஒர்க் பண்ண பிளேஸ்க்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி தெரியுது மேஷ ராசிக்காரர்கள். ஸோ சம்வாட் நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் எஃபர்ட் போட மாட்டேன், ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயத்தில் ஸ்டெப்பை எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ரீயூனியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் ரிஷபம். Eight of Swords, sorry, 6 of Swords, Sun. Wow, 4 of Wands, 8 of Pentacles. ஸோ ரொம்ப சூப்பர்பா. ரிஷபம் வந்து எப்படின்னா நிறைய கவலைகள், ரைட்? அதை விட்டு மூவ் ஆன் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து கவனிக்கலாம், சேஃபான டைரக்ஷனை நோக்கி போகலாம், ஒரு புதிய ஆரம்பத்தை நோக்கி போக போகிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வேறு ஆங்கிளில் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு டைரக்ஷன் வந்து அதை நோக்கி உங்களுடைய எஃபர்ட்டை போட போகிறீங்க. ஸோ சன் இருக்குது, 4 of Wands இருக்குது. ஸோ டுடே உங்களுக்கு வந்து ஜாப் ரிலேட்டடாக ஒரு நல்ல குட் நியூஸ் வரும். ஸோ நியூ ஜாப் கிடைக்கலாம், நியூ ஒர்க் அமையலாம். ஓகே, அது மாதிரி 4 of Wandsம் இருக்குது. ஸோ நியூ பிகினிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பேபி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரிலேட்டடாக நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க, அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஒரு பாசிட்டிவான உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலி ஒரு சூழ்நிலை, ஒர்க்கிங் பிளேஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன், அதாவது சேஃபான ஒரு டைரக்ஷனை நோக்கி உங்களுக்கு போக போகுது. ஓகேவா? ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் மிதுனா. Hermit, 6 of Cups, 8 of Cups, 10 of Pentacles. So
சில பேருக்கு அவங்க பர்சனோ இல்லை நீங்களோ வாக்கவே பண்ணியிருக்கலாம். பட் இப்போ ரொம்ப ஒரு யோசனை போகும், அதாவது ரீயூனியன் பற்றின ஒரு யோசனை போயிட்டு இருக்கலாம். ரீயூனியன் ரிலேட்டடாக ஸ்டெப் என்ன எடுக்கன்னு தெரியாமல் ஒரு ஆழமான யோசனை போகுது. அண்ட் யாருடைய கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக சில பேருக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரீயூனியன் பார்க்க முடியுது, ஃபேமிலி கெட் டுகெதர் பார்க்க முடியுது. ரைட்? Someone is walking away. சில விஷயங்கள்ல வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வந்து அமையும். தட் மீன்ஸ் ஈவன் நீங்கள் பாஸ்ட்டில் பற்றின ஒரு கவலைகள்லேருந்து விடுபடலாம். அவங்கள சுற்றி இருந்தவங்க பண்ணக்கூடிய ட்ராமாலேருந்து நீங்கள் விலகி போகலாம். ஓகே, ஸோ இந்த ட்ராமாலாம் எனக்கு தேவையில்லை, இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் வந்து விலகி போவீங்க. ஸோ தட் உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ரைட்? ஸோ பட் இந்த ஒரு ரீயூனியன் ரிலேட்டடாக என்ன ஸ்டெப் எடுக்க இப்போதைக்கு அது தெரியலை. அதை பற்றின ஒரு யோசனை வந்து போகும். ஓகேவா? இங்கே நிறைய பாசிட்டிவ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னா ஒரு நியூ பிகினிங், சில பேருக்கு நியூ லவ்வாக கூட இருக்கலாம். அண்டு பொருளாதார நிலையில் ஒரு ஸ்டெபிலிட்டி, மேரேஜு, ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் அது ரிலேட்டடாக ஸ்டெப் எடுக்கிறத பற்றி ஒரு ஆழமான யோசனை போயிட்டு இருக்கு. ஓகே, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டெம்பரன்ஸ், எஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஏன்னா வேண்டாம்னு சொல்ல முடியல, வேணும்னு ஸ்டெப் எடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு எடுக்கலாம், டெசிஷன் எடுக்கலாம். மேபி உங்கள் மேரேஜ் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்கள் பாஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். அண்ட் சில பேருக்கு ஸோ ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடாக நீங்கள் பொறுமையாக பிளான் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு கடகம் போகலாம். கடகம் 3rd ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஓ மை காட், டெவில், குயின் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் வாண்ட்ஸ், லவர்ஸ், 9 ஆஃப் கப்ஸ். ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம், எந்த ஒரு முடிவு எடுக்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு விருப்பமானதும் உங்களுக்கு வரலாம். அதே நேரம் நீங்கள் ரொம்ப விரும்பின விஷயமும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நிறைய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டை பார்க்குறேன். பட் எனிகோ டெவில் இருக்குது அண்ட் குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிவோஷ்னலி கனெக்டடாக இருங்க, டிவைனோட கனெக்ஷன் ஏற்படுத்திக்கோங்க. ரைட்? பிகாஸ் அமாவாசை வேறு நெருங்குது இல்லையா? ஸோ ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும். ரைட்? அதோட சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்குது. டாக்ஸிக் பீப்புள் உங்களை சுற்றி இருக்கலாம். இல்லை நியூ பிகினிங்கை நினச்சி நீங்கள் வந்து ஓவராக உங்களை நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்கலாம். ஓகே, ஒரு குழப்பமான மனநிலை. உங்கள் ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களை கேர் பண்ணிப்பீங்க. ரைட்? கொஞ்சம் அதிகமாக இமோஷ்னல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஐ ஃபீல் ஒரு நியூ பிகினிங் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம், மணி ரிலேட்டடாக புதுசாக ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எதுக்கு டிவைன்லி கனெக்டடாக இருங்க சொன்னேன் அப்படின்னா, சில பேர் வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு பின்னால் இருந்து பண்ணிட்டு இருக்கலாம். லைக் அந்த வசியம் பண்ணுற மாதிரி ஒரு தாட் போட்டுட்டு இருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு லேடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சில பேருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. கேர்ஃபுல்லாக மீன்ஸ் அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு தாட் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதுக்குள்ளே போயிடக்கூடாது. அதுதான். ஸோ தட் எந்த ஒரு அதுக்குள்ளேயே போகாமல் அலர்ட் ஆயிடணும். ஸோ தட் யார் என்ன பண்ணாலும் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களால ஒரு குழப்பம் ஏற்படலாம். நீங்கள் விரும்புகிற விஷயம் சரியா தவறா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம். பட் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது கண்டிப்பாக. ஓகே, நீங்களே கூட நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கலாம். ஸோ ஒரு நியூ பிகினிங்காக அது வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிம்மம். Six of Cups, Seven of Pentacles, Empress, Ace of Swords. Very nice. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் ஒரே லைனில் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் குட். 3rd ஆகஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு. பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், அதுலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். மேபி சில பேர் ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் குழந்தை ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் சில குழப்பங்களில் ஒரு தெளிவு கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை மணி ரிலேட்டடாக நீங்கள் லாங் டேர்மாக வந்து உங்கள் எஃபர்ட்டை போட்டிருப்பீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ். உங்களுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்கலாம். ஓகே, ஸோ அதால் ஒரு நியூ பிகினிங் இருக்குது, ரீயூனியன் பார்க்க முடியுது, நல்ல ஒரு க்ரோத்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ் சிம்மம். ஃபைன், அதுக்கு மேலே அங்கே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ என்ஜாய் த டே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கன்னி, விர்கோ. Two of Wands, Hierophant, Knight of Wands, Empress. ஸோ விர்கோ எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிளானிங். உங்களுடைய கமிட்மெண்ட் இல்லை மேரேஜ் ரிலேட்டடாக பிளானிங்கில் இருக்கிறீங்க. ஆக்ஷன் எடுக்கலை, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கலாம், அப்புறம் வேண்டாம்னு நினைக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு என்ன டெசிஷன் எடுக்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம். அது உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுடைய ஒரு கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில பேர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். மீட் பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. சில பேர் ஃபாரின் போகிறது பற்றின ஒரு பிளானிங் இருக்கலாம். ஓகே, ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஒரு பிளானிங் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் நியூ பிகினிங் பார்க்க முடியுது. இங்கேயோ இதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரமோஷன், ரைட், அது ரிலேட்டடாக உங்களுடைய பிளானிங் இருக்கும். ஓகேவா? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, என்தூசிஸ்டிக்காக, அதாவது உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே,
சில விஷயம் வந்து உங்களுக்கு வரலாம். அப்புறம் அதாவது இப்போ மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா கூட மேரேஜ் ரிலேட்டடாக ஃபிக்ஸ் ஆக போகிற மாதிரி போகலாம், அப்புறம் அது ஸ்டாப் ஆகலாம். அந்த மாதிரி கூட ஒரு சிலருக்கு இருக்குது. அப்படின்னா அது வந்து எப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு நல்ல சேஞ்ச் ஏற்படும். ஓகே, அது எப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனை மாற்றலாம் அப்படின்ற ஒரு பிளானும் உங்கள்கிட்ட வந்து இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்னிகா துலாம், ரைட்? துலா ராசிக்காரர்கள் strength, Queen of Cups, Ace of Pentacles, Two of Swords. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. நீங்களா எந்த ஒரு இல்யூஷனும் வச்சுக்க வேணாம். உங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகலாம். மேபி உங்களுடைய சில பேருக்கு உங்களுடைய மதர் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து குழந்தை ரிலேட்டடாக, ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு போராட்டம் தெரியுது, ஆனால் அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றியும் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஒரு விஷயம் செய்யலாம், என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியல, என்ன பண்ண தெரியலன்னு ஒரு கன்ஃபியூஷனோ போராட்டமோ இருந்தால் அதில் வந்துட்டு ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ பிகினிங் இருக்கும். கரியர் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ்னால் ஒரு நல்ல விஷயம், ரைட்? ஸோ ஒரு நியூ ஜாப் அமையலாம் அண்டு மணி வரலாம். வருமானம் நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மணி வரும். ஓகே, பட் கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரென்த்து கார்டு இருக்குது. ஸோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு புது தொடக்கம் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால் ரொம்ப இமோஷ்னல் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு விருச்சிகம். விருச்சிகத்துக்கு எப்படி இருக்க போகுது? 3rd August. Strength, 7 of Wands, 4 of Pentacles, King of Cups. சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம் உங்களுக்கு. ஓகே, என்ன டெசிஷன் எடுக்க தெரியல அப்படின்ற ஒரு போராட்டம் இருக்கும். கொஞ்சம் சேலஞ்சபிளான ஒரு டேவாக இருக்கும். சில விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. மணியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அண்ட் சம்வாட் ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக நீங்கள் இருக்கலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுடைய பிளானிங் பார்க்க முடியுது, லீடர்ஷிப் ரோல் பார்க்க முடியுது. சில விஷயங்கள் இருந்த பயத்தை விட்டு நீங்கள் ஒரு பயம் இருந்திருக்கலாம், அதை கட் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. இல்லை பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில பேர் நிறைய பேர் உங்களை அப்போஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்துட்டு நிறைய பேர் அப்போஸ் பண்ணலாம். அதை கொஞ்சம் நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து யூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் யூ ஸ்ட்ராங்லி. ஓகே, ஏன்னா நீங்கள் நம்புறீங்க நீங்கள் செய்கிறது கரெக்டு, சரி அப்படின்னு. அதனால் அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகே, பட் கொஞ்சம் ஒரு போராட்டம் வந்து பார்க்க முடியுது. சேலஞ்சபிளான ஒரு டேவாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு நல்ல ரிசல்ட் நீங்கள் எது பார்க்குறீங்க அதுக்கு போராடி தான் ஆகணும். அதுக்கேற்ற ஒரு பிளான் இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு
சாரி, தனுசு. தனுசு டெத். Oh my god, 10 of Pentacles, Ace of Swords. இந்த டெத் வந்து ஆப்வியஸாக ஒரு டெத்துன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு எண்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே உள்ள ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம். சம்திங் ஒரு விஷயம் வந்து ஒரு எண்டுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு குழப்பம் கூட ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஏற்பட்ட நிறைய விஷயங்கள், பிரச்சனைகள் இல்லை மனசை பாதிச்சிருந்தா அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வரும். ஒரு நல்ல நியூ பிகினிங் இருக்கும். சில பேர் வந்து கமிட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும். நியூ ப்ரப்போசல் வரும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அமையும். சரியா? எதுக்காக எஃபர்ட் போடுறீங்களோ அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும், நியூ பிகினிங் இருக்கும், நியூ ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எவ்ரிதிங் இஸ் குட், ரைட்? எனிகோ ஏதோ ஒன்று முடியுது அப்படின்னா அது வந்து அடுத்த ஒரு நல்ல தொடக்கத்துக்கு தான் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மகரம். Ace of Pentacles, Hangman, 6 of Swords, 8 of Swords. இதுவரையும் டிலே ஆகிட்டு இருந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது பார்த்தீங்களா? அது வேற ஒரு லைஃப்பில் ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போக போகிறீங்க. அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது, ரைட்? ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எ வெரி பாசிட்டிவ் கார்ட். ஸோ பாஸ்டில் நடந்த விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க தான் போகிறீங்கன்றது தான் இருக்குது. எடுக்கலைன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். இது வரைக்கும் ஒரு இல்யூஷன் உங்களுக்குள்ளே இருக்கும், உங்களால் முடியுமா முடியாதா, நீங்களே குழப்பிட்டு ஒரு மாயைக்குள்ளே இருக்கலாம். இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக அந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சரியா? ஸோ அந்த ஒரு நிலையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது. ஸோ நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் வந்து விட்டுட்டு உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போக போகிறீங்க. அண்டு இன்னொன்று சிச்சுவேஷனும் அதுவே மாறப்போகுது. டிலே ஆகிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஃபைன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இதுவரைக்கும் யோசிச்சுட்டு இருந்த விதம் வேற, இப்போ யோசிக்க போகிற விதம் வேறையாக இருக்கும். அதனால ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும். ஓகே, சில பேருக்கு உங்கள் பர்சன் மேபி பாஸ்ட்டு நினச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்கலாம், இது வரைக்கும் ஒரு இல்யூஷன்லே இருந்திருக்கலாம். இப்போ அவங்க வந்து மாற்றி யோசிக்கிறாங்க, சரியானதை வந்து யோசித்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வரலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கும்பம். Seven of Swords, Queen of Cups, Judgment, 6 of Swords. ஸோ கும்பம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை சுற்றி யாராவது உங்களை சீட் பண்ணலாம். சில பேருக்கு ஒரு பயம் இருக்கலாம், எமோஷ்னலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம், ஓவர் இமோஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம். 7 of Swords பார்க்கும்போது அண்ட் 6 of Swords பார்க்கும்போது நல்ல ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் அமையும். ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட். ஸோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேபி கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ கார்மிக் ரிலேஷன்ஷிப்னால் கண்டிப்பாக லெசன் கற்றுக்கக்கூடிய மாதிரியான ஒரு உறவாக இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அது மூலமாக வந்து லெசன்ஸ் நீங்களோ அவங்களோ லேர்ன் பண்ணியிருக்கலாம். நிறைய இமோஷ்னலி வந்து அஃபெக்ட் ஆகி இருப்பீங்க.
பட் இங்கே 6 of Swords இருக்கனால அந்த ஒரு இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆனது அந்த ஒரு நிலை வந்து மாறும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஒரு நியூ டைரெக்ஷன் சேஃபான டைரெக்ஷனை நோக்கி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுப்பீங்க. ஓகே, எஸ், எது உண்மை அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அண்ட் யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஈவன் உங்களை நீங்களும் ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டாம். மற்றவங்களையும் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டே வந்து சம்வாட் யூ நீட் டு பி கேர்ஃபுல். உங்களை ஏமாத்துறவங்க அப்படின்றது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருந்தா அதுலேருந்து நீங்கள் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ எஸ், இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீனம், அடுத்ததான் மீனம். Four of Cups, Death, Lovers, Success, Six of Wands. ஸோ மீனம், பாஸ்ட் பிரேக்கப் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அது ஒரு முடிவு கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுடைய கன்ஃபியூஷன் இல்லை ஒரு சாய்ஸஸ்ஸு இருக்குது, இல்லை என்ன சாய்ஸஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த சாய்ஸஸ்னால ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் டெசிஷன் எடுத்தே ஆக வேண்டிய ஒரு நாளாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனிஹோ பாஸ்ட் கிரீவன்சஸ் மாறக்கூடிய ஒரு நாளாக பார்க்க முடியுது. பாஸ்டில் இருந்த கவலைகள் மாறி உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய டிரான்ஸ்ஃபார்மேஷன், கம்ப்ளீட்டாக லைஃப் வந்து மாறுறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு சக்ஸஸ் வந்து ஏற்படும். இதுவரை ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும். அதே பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு மனசில் இருக்கிற குழப்பம் தீர்றதே வந்து காட்ஸ் கிரேஸ், பெரிய விஷயம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அது வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் தரப்போகுது. ஸோ டுடே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஓகே, அதனால் நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, ஸோ Pisces, மீனம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ in my next video. Take care, bye bye.